சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கு. சரி, அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் யூனிட்டரி சிஸ்டம் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்மளுடைய நாடு எந்த மாதிரியான நாடுன்றதை முதல்ல சொல்லணும். இந்திய அரசாங்கம் எந்த மாதிரியான அரசாங்கம் சொல்லணும். அதன் பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டரினா என்ன, ஃபெடரல்னா என்னன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் முதல்ல சொல்லிடணும். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் இந்த கான்செப்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி எழுதிட்டா இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு யூனிட்டரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை ஆட்சி முறைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆட்சி முறை, ஒரே ஒரு அதிகார மையம் கொண்ட ஒரு ஆட்சி முறையை தான் யூனிட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. இது பல நாடுகள் இன்றளவும் வழக்கத்தில் கொண்டு இருக்கு. ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி முறை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அரசாங்கங்கள் இணைந்து நடத்தும் அந்த மாதிரியான ஆட்சி முறை தான் இந்த ஃபெடரல் சிஸ்டம். இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல கவர்மெண்ட் இருந்தாலும் இதனுடைய அதிகார வர்க்கம் ஒற்றை புள்ளியில் நின்றுடும். இந்த இடத்துல பல கவர்மெண்ட் இருந்தாலும் இதனுடைய அதிகார மையம் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஆல் பவர் வெஸ்டட் சென்டர் அத்தாரிட்டி. எதனாச்சும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா அதனை மையப்படுத்தி தான் இருக்கும் இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஒரே ஒரு அரசாங்கம் மட்டும்தான் மையப்படுத்தி இருக்கும், அந்த அரசாங்கம் மட்டும்தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. மாநிலங்கள் இருந்தாலும் சரி, உள்ளாட்சி இருந்தாலும் சரி, அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கிற இந்த குட்டி குட்டி ஆட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மன்னராட்சின்னு சொல்லக்கூடாது, இந்த பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கான்செப்ட் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைவான ஒரு பவர் தான் இருக்கும் இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய 2 கொஸ்டின்ஸ் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேட்டாலும் சரி, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் கேட்டாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் தான் நீங்கள் அரே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அரசியல் சட்டம் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்மளுடைய கண்ட்ரி பார்த்திங்கன்னா வெவ்வேறு அரசியல் சட்டங்கள் இருக்குது. ஒரு மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான சட்டங்கள் இருக்குது. இந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னா லேண்டுடைய கைட்லைன் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் கைட்லைன் வேல்யூ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் இந்த மாநிலத்தில் ஒரு மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கும், அந்த மாநிலத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் அதெல்லாம் கவனிக்காது மீன்ஸ் என்னென்னா இந்த மாதிரியான விவகாரங்களில் தலையிடாது. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபெடரல் சிஸ்டத்துடைய கான்செப்ட். ஆனால் யூனிட்டரி கான்செப்டில் அந்த மாதிரிலாம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் மைய அரசின் அனுமதியோடு தான் நடைபெறணும். ஒரே மாதிரியான ஆட்சி, ஒரே மாதிரியான அரசு, ஒரே மாதிரியான நீதித்துறை, ஒரே மாதிரியான குடிமக்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில். இன்கேஸ் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து, யார் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நகராட்சி, பேரூராட்சி, இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கலகம் விளைவிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த கவர்மெண்ட், இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு கலகம் விளைவிக்கிறாங்க, அதை கவிழ்க்கணும்னு சதி பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா உடனே அவர்கள் என்ன செய்ய முடியும், எமர்ஜென்சி பீரியடை கொண்டு வந்துட முடியும். எமர்ஜென்சி பீரியட்னா என்னென்னா, இவர்களிடத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லா அதிகாரமும் இருக்கும், அதே போல் இவர்களிடத்தில் தான் மிலிட்டரி பவர் இருக்கும். மிலிட்டரி பவரை யூஸ் பண்ணி அவர்களுடைய அந்த குறைந்த செயல்பாடுகளையும் பார்த்திங்கன்னா செயல்படாமல் பண்ணிவிடுவாங்க. குறைந்த பவர் வச்சுட்ருப்பாங்க அவங்கெல்லாம், அந்த பவரை கூட பிடிங்கிடுவாங்க இந்த எமர்ஜென்சி பீரியடில். ஸோ முழுமையாக இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் அந்த ஸ்டேட்டை ஆளும், அதாவது எல்லா மக்களையும் ஆளும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதே போல் ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா மைய அரசின் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவர்கள் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான எக்ஸாம்ஸ் நடத்துறது, அதற்குண்டான ஆட்களை நியமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் மைய அரசாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸு, ஒரு மாநிலத்தை விரும்பினால், மத்திய அரசு விரும்பினால் மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம். ஒரு மாநிலம் இருக்குது, இன்னொரு மாநிலங்களோடு இணைக்கலாம், இல்லை இந்த மாநிலத்தையே பாதியாக பிரிக்கலாம். இந்த மாதிரி எந்த வகையான விஷயங்களையும் இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, யாருடைய ஒப்புதலும் இல்லாமல். இதுதான் ஒற்றை ஆட்சிக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ். அதே போல் நம்மளுடைய கான்செப்டாக இருந்ததுன்னா கவர்னர்ஸ் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும்
இந்த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதே போல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் முழுக்க பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னு பார்த்திங்கன்னா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். இந்த மாதிரி யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக எளிமையாக பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுத்துடலாம். அதாவது ஏதாச்சும் செய்யணும், நாட்டுக்கு செய்யணும்னா உடனே முடிவுகளை எடுத்துடலாம், அது உடனே அமலுக்கு வந்துடும். அதே போல் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவர்கள் எடுக்கக்கூடிய அவசரகதியான முடிவுகளால் அந்த நாடு அகல பாதாளத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக செயல்பட்டாங்கன்னா அந்த நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும். கவனமின்மையால் இல்லை இவர்களுக்குள்ளே எதனா கரப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த நாடு அகல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் என்பதில் சிறிதளவு மையம் கிடையாது. உதாரணமான நாடுகள், இது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுடைய உதாரணமான நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். அதே போல் சைனாவும் பார்த்திங்கன்னா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒற்றையாட்சி கொண்ட நாடு தான் அது. மாநிலங்கள் மத்திய அப்படிலாம் பிரிச்சுலாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு ஆட்சி மட்டும்தான். அதனால தான் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அசுர வேகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டன், யூகேவும் பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி கொண்ட நாடு, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவும் பார்த்திங்கன்னா இந்த வகையான கான்செப்டை கொண்ட நாடு தான். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளான நாடுகள் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன? முதல்ல ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னன்றதை பார்த்துட்டா அதனுடைய ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும். ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் மத்திய அரசும் மாநில அரசும் 2 அதிகார மையங்களை கொண்டிருப்பது தான் இந்த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரங்கள் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கும். இவர்களுடைய விவகாரத்தில் இவர்கள் தலையிடக்கூடாது, இவர்களுடைய விவகாரத்தில் இவர்கள் தலையிடக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதை தான் டுவெல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பவர் ஷேர்டு ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பவர் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும், விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி 2 அரசாங்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எழுதி வைக்கப்பட்ட அரசியலமைப்பு தான் இருக்கணும். ஏன்னா இவர்களுக்குள் எதனா பிரச்சனைகள் எழும் பட்சத்தில் அந்த எழுதி வைக்கப்பட்ட அந்த ஒரு கான்செப்டை எடுத்து பார்த்து தான் பல தீர்ப்புகள் ஆனரபிள் ஜஸ்டிஸ் கோர்ட்டு வழங்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் ரிஜிட் கான்ஸ்டியூஷன், நிலையான ஒரு அரசாங்கத்தை கொண்டுள்ளது. சும்மா நினைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுறது, அடிக்கடிக்கு மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்களை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பண்ண முடியாது. ஒரு நிலையான ஒரு கான்செப்ட் தான் இந்த ரிஜிட் கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்பது. அதே போல் 2 அரசாங்கத்தின் ஒப்புதல் பெயர் தான் எதனா மாற்றம் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை விட மிக முக்கியமானது என்னென்னா, தேர் இஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அதாவது நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் பவர் கொண்டது, இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய தன்மை கொண்டது. எந்த அரசாங்கத்தையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச்சையும் கேட்க தேவையில்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் பேச்சையும் கேட்க தேவையில்ல, தன்னிச்சையாக இயங்கக்கூடியது தான் நம்மளுடைய ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸை பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவின் நிலையை பொறுத்தவரை, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இந்த மாதிரி போடுங்க, இந்தியாவின் நிலையை பொறுத்தவரை அப்படின்னு போட்டுட்டு இந்திய அரசியல் அமைப்பு, இந்த வாசகம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இந்திய அரசியல் அமைப்பை பொறுத்த வரையில் நம்மளுடைய அரசாங்கம் குவாசி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அல்லது ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ். இந்த இடத்துல பாருங்கள், யூனிட்டரி பயாஸ்னால் என்ன மீனிங்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தலைப்பட்சமாக சாயறது பேர் தான் பயாஸ். ஒரு தீர்ப்பு ஃபேராக வரலை அப்படின்னா அந்த இடத்துல ஜட்ஜி பயாஸ் ஆகிட்டாருன்னு அர்த்தம். ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்துல நியாயமில்லாத தீர்ப்பை ஒரு ஆனரபிள் கோர்ட்டு வழங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல ஆனரபிள் கோர்ட்டு பயாஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுதான் பயாஸுக்கு உண்டான அர்த்தம்.
ஒருதலை பட்சமாக சாயறது தான் இந்த பயாஸுக்கு உண்டான அர்த்தம். இந்த இடத்துல ஏன் யூனிட்டரி பயாஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் நம்மளுடைய கான்செப்ட் ஃபெடரல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. யார் சொல்கிறது? இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ ஏதாச்சும் ஒரு கலவரங்களோ வரும்போது யாருடைய கை மேலோங்கி நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டரி கான்செப்ட் தான் மேலோங்கி நிற்கும். தட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் தான் மேலோங்கி நிற்கும் என்பதை மிக எளிமையாக இந்த 2 வரியை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இல்லாமல் இருக்கவே கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. பவர் 2 பேருக்குமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஸ்டேட்டுக்கும் இருக்குது, சென்ட்ரலுக்கும் இருக்குது. பிரச்சனைகள் என்று எழும்போது ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ், அந்த பவர் எங்கே சாஞ்சு போயிடும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் சாஞ்சு போயிடும். அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்காது. அதை தான் தெளிவாக எதில் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி பீரியடில் நம்ம புரிஞ்சிக்கலாம். எமர்ஜென்சி பீரியடை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொண்டு வர முடியாது, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டு வரலான்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஒரு உதாரணமாக போடுங்க. ஓகே, இப்போ டிவிஷன் ஆஃப் பவரை பற்றி நம்ம பார்க்கும்போது தான் இந்த கான்செப்ட் எழுந்தது. டிவிஷன் ஆஃப் பவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் பவர்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு கான்செப்ட்டுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டும், இது ரெண்டுத்துக்கு பொதுவாக ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற சென்ட்ரல் லிஸ்ட்டு. ஸ்டேட் லிஸ்ட்டு, அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது ரெண்டுத்துக்கு பொதுவாக இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தனது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த லிஸ்ட்டை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் மிக அற்புதமாக பார்க்கலாம் வித் கேஸ் ஸ்டடியோட. இருந்தாலும் இந்த வீடியோவில் இதை பற்றின விவரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் எழுதி ஆகணும் இல்லையா, அதுக்காக தான். யூனியன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பலதரப்பட்ட வாசகங்கள் இடம்பெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும். அதே போல் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில கான்செப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் அவர்களால் ஆட்சி புரிய முடியும். இவர்கள் இருவருக்குமே பொதுவான ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற கான்செப்டை 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கம் இதை நான் உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஃபெடரல் வித் யூனிட்டரி பயாஸ் என்னதான் பொதுவான ஒரு லிஸ்டாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தேவை என்று கூறும் பட்சத்தில் மாநில அரசாங்கத்தால் ஏதும் செய்ய முடியாது. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டு பயாஸ் வித் யூனிட்டரி அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. இது மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கும் கூட. யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எழுதுறீங்க, அதோடைய ஃபியூச்சர்ஸ் எழுதுறீங்க, அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி எழுதுறீங்க. எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி எழுதுறீங்க. இந்த கேஸ் ஸ்டடியை தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். மிக நல்ல கேஸ் ஸ்டடி. வேறு எதனா ஒரு டாபிக் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவே போட்டுடுறேன். இது 8வது வீடியோ. 9வது வீடியோவில் எஸ்ஆர் பொம்மையை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 மினிட்ஸ் கிட்ட ஓடி போயிடுச்சு, பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். அதுக்காக தான் கடைசியாக கன்க்ளூஷனில் முடிச்சுடுறீங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த கான்செப்டுக்கு உண்டான விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.